ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோனா உலகத்திலே வேகமாக போகிற உயிரினம் என்னென்ன அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்குறோம். கேட்டபோது எல்லாருமே சொல்லுது சிறுத்தை, புலி, முயல் இந்த மாதிரி ஏகப்பட்ட உயிரினங்கள் சொல்லுவீங்க. இந்த மாதிரி உயிரினங்கள் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இது தவிர ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்குது. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை உங்களால் ஆர்டர் பண்ணிக்க முடியும். இது மூலிமா எந்த ஒரு கடைகள்லையும் இப்போ நீங்கள் க்யூவில் நிற்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி ஹெவியான பேக்ஸை கொண்டு போகணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி டைமையும் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இந்த அப்ளிகேஷனில் ஆர்டர் டெலிவரி ட்ராக்கிங் பண்ணுற அந்த இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு யூஐ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். 10வது இடத்துல ப்ரான் கேர் அப்படிங்கிற முயல் இனத்தை சேர்ந்த உயிரினம். இது மணிக்கு 48 மைல்ஸ் வேகத்தில் ஓடக்கூடியது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 77 கிலோமீட்டர். அடுத்து ப்ளூ வைல்ட் பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு மாடு இனத்தை சேர்ந்த ஒரு உயிரினம். இது மணிக்கு 50 மைல்ஸ் வேகத்தில் ஓடக்கூடியது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 80 கிலோமீட்டர். அடுத்து மீன் இனத்தை சேர்ந்த உயிரினம் மார்லின் அப்படிங்கிற கடல் மீன் இனத்தை சேர்ந்த உயிரினம். இது மணிக்கு 50 மைல்ஸ் வேகத்தில் நீந்தக்கூடியது. இன்னும் குறிப்பாக சொல்லலாம் 80 கிலோமீட்டர். அடுத்து 7வது மான் இனத்தை சேர்ந்த உயிரினம் பிராங்கான் ஆண்டிலோப் அப்படிங்கிற மான் இனத்தை சேர்ந்த உயிரினம். இது மணிக்கு 60 மைல்ஸ் வேகத்தில் ஓடக்கூடியது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 98 கிலோமீட்டர். அடுத்து மீன் இனத்தை சேர்ந்த உயிரினம் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு மீன் இனத்தை சேர்ந்த உயிரினம். இது மணிக்கு 68 மைல்ஸ் வேகத்தில் நீந்தக்கூடியது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 110 கிலோமீட்டர். அடுத்து 5வது விலங்கினமான சிறுத்தை. இது மணிக்கு 70 மைல்ஸ் வேகத்தில் ஓடக்கூடியது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 113 கிலோமீட்டர். அடுத்து 4வது பறவை இனத்தை சேர்ந்த உயிரினம் ஸ்பர் விங்கடு கோஸ் அப்படிங்கிற ஒரு பறவை இனத்தை சேர்ந்த உயிரினம். இது மணிக்கு 88 மைல்ஸ் வேகத்தில் பறக்கக்கூடியது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 142 கிலோமீட்டர். அடுத்து 3வது ஃப்ரீகேட் பேர்ட் அப்படிங்கிற ஒரு பறவை இனத்தை சேர்ந்த உயிரினம். இது மணிக்கு 95 மைல்ஸ் வேகத்தில் பறக்கக்கூடியது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 153 கிலோமீட்டர். அடுத்து 2வது இடத்துல ஒயிட் ட்ரோட்டட் நீடில் டைல் அப்படிங்கிற ஒரு பறவை இனம். இது 106 மைல்ஸ் வேகத்தில் பறக்கக்கூடியது. இன்னும் குறிப்பாக சொன்னா 170 கிலோமீட்டர். அடுத்து ஃபர்ஸ்ட் இருக்கிற உயிரினம் எதுன்னு கேட்டீங்கன்னா பெரிகிரின் ஃபால்கன் அப்படிங்கிற பறவை இனத்தை சேர்ந்த உயிரினம். இது மணிக்கு 200 மைல்ஸ் வேகத்தில் பறக்கக்கூடியது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 322 கிலோமீட்டர். இந்த ஒரு பறவை தான் கிடைமட்டம், அதாவது ஹரிசாண்டல் ஃபிளையிங்ல மணிக்கு 56 மைல்ஸ் வேகத்தில் பறக்கக்கூடியது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 90 கிலோமீட்டர். இப்போ பார்த்த உயிரினத்தில் எந்த உயிரினத்தை பற்றி தெரியும், எந்த உயிரினத்தை புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூ வீடியோவில் சந்திப்போம். பை பாய், see you. இதுக்கடுத்து எந்த மணிக்கு டாபிக் போடலாம், எந்த மணிக்கு டாபிக் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை மாற்றி போடலாம், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை பாய், see you. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை உங்களால் ஆர்டர் பண்ணிக்க முடியும். இது மூலிமா எந்த ஒரு கடைகள்லையும் இப்போ நீங்கள் க்யூவில் நிற்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி ஹெவியான பேக்ஸை கொண்டு போகணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி டைமையும் உங்களால் சேவ் பண்ணிக்க முடியும். ஆல்சோ இந்த அப்ளிகேஷனில் ஆர்டர் டெலிவரி ட்ராக்கிங் பண்ணுற அந்த இது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு யூஐ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.